வந்து அப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நல்ல ஆர்வம். அதுக்காக பிரார்த்தனையை பற்றி கொஞ்சம் சில விளக்கங்கள் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே நம்ம கடவுளை வழிபடுறோம். கடவுளை வழிபடாமல் இல்லை, எல்லாருமே பிரார்த்தனை தான் கடவுளை வழிபடுறோம். ஆனால் வழிபடுறதுல எத்தனையோ விதங்கள் இருக்கு. பொதுவாக தினந்தோறும் செய்கிற ஒரு பிரார்த்தனை, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம குளிச்சுட்டு ஒரு பத்தி வைக்கலாம், இல்லை தேவாரம் படிக்கலாம், திருவாசகம் படிக்கலாம். இப்படி தினந்தோறும் வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு இது எல்லாருக்கும் இருக்கு. நாஸ்திகர்கள் கூட வந்து வெளியே காமிச்சுக்கிற மாதிரி மனசுக்குள்ள கூடலாம் அதெல்லாம் எல்லாருக்குமே அந்த வழிபாடு இருக்கு. இது நித்தியமாக தினமும் ஒரு நிமிஷம் அல்லது அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அவங்க நேரத்துக்கு பொருவாக வழிபடுறாங்க. பிறகு விசேஷமாக வழிபடுற ஒரு வழிபாடு இருக்கு. இப்போ இந்த 4 திருவிழா விசேஷ வழிபாடு, திருவாசகம் முட்டோதான் விசேஷ வழிபாடு. அன்னைக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக போய் நாம் அன்னைக்கு ஸ்பெஷலாக டைமில் அதிகமாக ஒதுக்கி வழிபடுவோம். இந்த 2 நாள் முழுசாக இங்கே உட்காந்து வழிபடுறீங்க. அதே மாதிரி கடவுள்கிட்ட தினந்தோறும் கேட்குற வழிபாடு ஒன்று இருக்கும். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு பொழுது நல்லா போகணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகணும், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபடுவோம். தினந்தோறும் வழிபட பிரார்த்தனை. கடையை திறக்கும் போது கடையில் வியாபாரம் நல்லா நடக்கும் பண்ணுறோமா இல்லைங்களா? எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், இதெல்லாம் தினந்தோறும் வழிபடுற பிரார்த்தனை. விசேஷமாக வழிபடுறது எப்படின்னா, வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் நடக்க வேண்டியிருக்கு, பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும், இல்லை பையன் வந்து டாக்டருக்கு படிக்கணும், அதுக்கெல்லாம் விசேஷமாக நம்ம என்ன பண்ணுவோம், விசேஷமான வழிபாடு பண்ணுவோம். அப்படி 2 விதமாக நம்ம வழிபாடு நடத்துறது உண்டு. இது இயல்பாக 2 விதத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோம். இப்படி வழிபாடு பண்ணும் பொழுது நாம் வந்து கடவுள்கிட்ட ஒன்று கேட்போம், நம்மளுக்கு எது வேண்டுமோ அதெல்லாம் கேட்போம். பிறகு இறைவனிடத்துல நம்ம எப்படி கேட்போம்னு சொன்னால் 3 விஷயம் கேட்குற பழக்கம் உண்டு. ஒன்று, ஒரு லட்சியத்தை குறிப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த லட்சியத்தை அடைவதற்காக பிரார்த்தனை பண்ணுவோம். பிறகு அந்த லட்சியத்தை அடைவதற்கு என்ன சாதனையோ அந்த சாதனையை நல்லா செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். பிறகு அதுக்கு வேண்டிய சக்தி வேணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். நான் ஒரு டாப்பிக்காக சொல்லிட்டு என்ன சொல்ல போய் சொல்லி ஒரு விரிவாக கிடைக்கிறேன். முதல்ல எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து பெண்ணுக்கு திருமணம் முடிக்க பிரார்த்தனை பண்ணுறோம், மாப்பிள்ளை அமைஞ்சாச்சு, இது லட்சியம். அப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, அதுக்கு நகை செய்யணும், அதுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்கணும், பொருளாதாரம் வேணும், இதெல்லாம் சாதனை. அது சாத்தியம், இது சாதனை. இந்த சாதனைக்காக